நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன், அதே போல் மக்களவை உறுப்பினர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட பலரும் கூட பல கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப பிரதானமான கோரிக்கை அப்படின்றது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் அப்படின்ற திட்டத்தை 2020 ஒன்றிய உள்துறை அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அப்போது அதனுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட், திட்டத்தினுடைய மதிப்பீடு 63,246 கோடி ரூபாய் அப்படின்றது திட்டமிடப்படுகிறது. அதற்கான அப்ரூவல், அதற்கான ஒதுக்கீட்டை செய்ய வேண்டியது, அதற்கான அனுமதியை தர வேண்டியது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கடந்த 3 ஆண்டுகளாக நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். இந்த 62,000 சொச்சம் கோடியையும் யார் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு அந்த நிதியை போட்டு இந்த திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே கோரிக்கொண்டிருக்கின்ற விஷயம், தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆகிய நகரங்களை சுற்றி ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு, புயல் மழையால் ஏற்பட்ட அந்த பாதிப்பிற்கு நிவாரணம் வேண்டி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்தது. கிட்டத்தட்ட 37,707 கோடி ரூபாய்க்கான இழப்பை தமிழ்நாடு அரசு சந்தித்திருக்கிறது. இதற்கு இதுவரை இந்த 2 நகரங்களுக்கும் 276 கோடி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போது நாங்கள் கோருகின்ற தொகை வரும் அப்படின்னு வில்சன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது எது குறித்துமே ஒன்றிய பட்ஜெட் விவாதிக்கவே இல்லை. குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கின்ற வாசகமே இல்லை. இதற்கு முந்தைய பட்ஜெட்டிலேயாவது புறநானூற்று வரிகளை குறிப்பிடுவது அல்லது திருக்குறள் வரிகளை குறிப்பிடுவதுன்னு சில விஷயங்களில் தமிழர்களை அப்பீஸ் பண்ணுற சில விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த முறை தமிழ்நாட்டை முற்று முழுதாக புறக்கணித்திருக்கிறார்கள். அப்படி எந்த விஷயமுமே தமிழர், தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைகளே இல்லாமல் இந்த பட்ஜெட் வந்திருக்கிறது. தென் மாநிலங்கள் முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆந்திராவை தென் மாநிலங்களாக அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அதை கிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக ஆந்திராவை கன்சிடர் பண்ணி கிழக்கு பகுதிக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த நிதியிலும் கூட 15,000 கோடி நிதி உதவின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது தவறான செய்தி. 15,000 கோடி அப்படின்றது பன்னாட்டு முகமைகளிடம் இருந்து பெற்று தருவதாக சொல்லப்படுகின்ற கடன் தானே தவிர ஒன்றிய அரசு தருகின்ற நிதியுதவி அல்ல. அப்போ எதை கேட்டாலும் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வாங்கிக்கங்க அல்லது வேறு பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட நான் கடன் வாங்கி தர்றேன்னு சொல்லுவதற்கு எதற்காக ஒரு ஒன்றிய அரசு தேவை? அதை மாநில அரசாங்கத்திட்ட உரிமை கொடுத்துட்டு அந்த மாநில அரசாங்கமே கடன் வாங்கிக்கிடுமே. நாம் எதற்காக மாநில அளவில் வரி கட்டணும், வட்டி கட்டணும், இவ்வளவு வேலைகளை நாம் ஏன் செய்யணும்? இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி வசூல் தான் ரொம்ப அதிகபட்சமாக நடைபெற்று இருக்கிறது. கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னு பன்னாட்டு கம்பெனிகளுக்கான வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. மாறாக மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற ஜிஎஸ்டி வரி என்பது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ மக்கள் செலுத்துகின்ற வரியை மாநிலத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லை. எந்த நலத்திட்டமும் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் வந்திருக்கிறது. காங்கிரசினுடைய சில திட்டங்கள் எல்லாம் இவர்கள் ஏஞ்சல் டாக்ஸ் அபாலிஷ் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட மாநில அளவில் இருக்கக்கூடிய நிதி தன்னாட்சியை உறுதிப்படுத்துவதற்கோ மாநிலங்களினுடைய திட்டங்களை உறுதிப்படுத்தி செயல்படுத்தி தருவதற்கோ எந்த விதமான அறிவிப்பும் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் வந்திருக்கிறது. தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்ன கேள்வி வருது அப்படின்னா, தமிழ்நாடு பிஜேபிக்கு ஓட்டு போடலையே, அப்புறம் எதற்காக தமிழ்நாட்டுக்கு பிஜேபி நிதி ஒதுக்கணும்னு பல பிஜேபி காரர்கள் இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையான நிலை என்ன? பிரதமர் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான பிரதமராக பதவியேற்றாரு. இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்து இந்தியாவின் பிரதமராக அவர் பதவியேற்று இருக்கிறார். இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற ஒருவர் தமிழ்நாடு நீங்களாக அவர் மற்ற மாநிலங்களுக்கு செய்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டை எதுவும் பிரித்து விடுற எண்ணம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டி வருது. அப்போ தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்களும், உரிமை கோருகின்ற பல மாநிலங்களும், எந்த மாநிலம் எல்லாம் மாநில உரிமை குரலை கேட்டாங்களோ அந்த மாநிலம்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, கேரளா புறக்கணிக்கப்பட்டிருக்கு, மகாராஷ்டிரா புறக்கணிக்கப்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் மாநில உரிமை குரலை எழுப்புகிறார். அப்போது ஆட்சி மாற்றத்திற்கான விதையாக இந்த தேர்தல் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்றத உணர்ந்து அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்காம தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் அந்த சூழல் நமக்கு சாதகமாக இல்லைன்னு அந்த மாநிலத்துக்கான நிதியை கட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான, பீகாரில் வெள்ள பாதிப்புகள்ன்ற பேரில் பீகார், சிக்கிம், ஹிமாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு நடைபெற்று இருக்கிறது. அதில் பீகாரில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 11,000 கோடி வரைக்கும் சாங்ஷன் பண்ணுறாங்க ஃப்ளட் மிட்டிகேஷன்ற பேரில். தமிழ்நாடு 37,000 கோடி இழப்பை சந்தித்திருக்கிறது. பல
உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறது. நாம கோருகின்ற ரிலீஸ், அதாவது 37,907 கோடி ரூபாய் என்டிஆர்எஃப் ஃபண்டை எப்போ கொடுக்குறாங்கன்றது இப்போ வரைக்கும் சொல்லப்படலை. தேர்தல் நடந்தது, தேர்தல் அப்போ ஒதுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்கன்னு பார்த்தா பட்ஜெட்லையும் ஒதுக்கல. அப்போ தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டாம்னு ஒன்றிய அரசு முடிவெடுக்கிறதான்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி, மாநில உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, மாநிலத்தின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுன்ற இடத்துல இருந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.